டைப் 1 எக்ஸாம்பிள், டைப் 2 எக்ஸாம்பிள், டைப் 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து டைப் 4 எக்ஸாம்பிள். சரியா? இப்போ டைப் 4ம் இந்த 3 டைப் மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். என்ன அதில் முன்னாடி உள்ள டைப்லலாம் கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. சம்மை பார்த்தோன்னே அந்த சம்மை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை அடுத்த செகண்டே நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் சம் மூலமாக. இதுதான் வந்து டைப் 4ஓட கண்டிஷன். ஒரு சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான். மற்றதெல்லாம் வழக்கம் போல் மித்த உள்ள அந்த இது மாதிரியே தான். அடுத்து முன்னாடி உள்ள டைப் 1, டைப் 2, டைப் 3ல உள்ள ஃபார்மேட் மாதிரி தான். பாருங்க, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த டைப் z = p of x plus qy plus f of p, q இப்படி கொடுத்துருந்தாதான் வந்து அது டைப் 4. அதில் நம்ம எப்படி எழுதுவோம் தெரியுமா? இதுதான் சம்ல கொடுப்பாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க இந்த ஃபார்மெட்டில். ஸோ ரெக்கார்ட் சொல்யூஷன் இஸ் z = p இருக்கிற இடத்துல a எழுதுவோம், q இருக்கிற இடத்துல p எழுதுவோம். ஓகேவா? பிக்கு பதிலாக ஏ அப்ளை பண்ண போகிறோம், கியூக்கு பதிலாக பி அப்ளை பண்ண போகிறோம், ப்ளஸ் FA, B. பிக்கு பதிலாக ஏ, கியூக்கு பதிலாக பி. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். நம்ம கொடுத்துருக்க சம்மா அப்படியே கம்ப்ளீட் சொல்யூஷனை மாற்றிடலாம். டைரெக்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, டைரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். எக்ஸாம்பிள் சால்வ் z = px plus qy minus p²q². அதே தான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில். ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இஸ் நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறோம். பிக்கு பதிலாக ஏ, கியூக்கு பதிலாக பின்னு அப்ளை பண்ண போகிறோம். z = பிக்கு பதிலாக ஏ எழுதுங்க, ax plus qக்கு பதிலாக py minus a² p². இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகேவா? கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சரியா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சிங்குலர் சொல்யூஷன் ஆர் சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்க. டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அங்கே வந்து டைப் 3ல வந்து டிஃபரன்சியேட் ரெஸ்பெக்ட் டு பி, பியை வச்சு மட்டும் டிஃபரன்சியேட் பண்ணுவோம். இங்கே ஏபி ரெண்டையுமே வச்சு டிஃபரன்சியேட் பண்ணுவோம். டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வச்சு இந்த இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இஜெட்ங்கிற டேர்ம் வந்து 0 ஆயிரும். 0 ஏ வச்சு டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஏ வேல்யூ 1 ஆயிரும், இந்த எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் எழுதிக்கோங்க. இது என்ன ஆகும்? இந்த டேர்மில் ஏவே இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இந்த டேர்மில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ மைனஸ் a²ங்கிறது 1 ஆயிரும், b² மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் b². அவ்வளவுதான். சோ என்ன எழுதுறோம்? 0 = x minus b². ஓகேவா? அடுத்து டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. பி வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன வரும்? இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். இது 0 டேர்ம். பி வச்சு பண்ணும்போது இந்த y மட்டும் வரும். y minus a² minus b²ல b வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது b ஓட வேல்யூ 1 ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் a². அப்ப என்ன எழுதிடலாம்? y minus a² எழுதிடலாம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்? எலிமினேட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி வந்து எலிமினேட் பண்ண போறோம்.